பிரைஸ் லார்ட் அங்கிள். நம்முடைய கர்த்தருடைய ஊழியர் விகே வில்லியம்ஸ் அங்கிள் நம்ம பைபிள் பவனில் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க. ஸோ அவரை பற்றிய அவர் படித்த காலகட்டங்கள்லேயும் அதற்கப்புறம் அவர் ஊழியத்துக்கு வந்ததை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அங்கிள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் விதமான நிலைமையிலே அருமையான சகோதரன் வில்லியம்ஸ் அவர்களை பற்றின காரியங்களை பகிர்ந்துள்ளபடியாக கர்த்தர் எனக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக முதலாக அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அருமையான சகோதரன் இங்கு பைபிள் காலேஜிலே படித்த அந்த அனுபவங்களை குறித்து பகிர்ந்துள்ள சொன்னீர்கள். அவர்கள் 1972 இங்கே கேரளாவிலிருந்து வந்து படித்தார். அப்பொழுது அவருக்கு தமிழ் ஒன்றும் தெரியாது. தமிழ் கற்றுக்கொண்டு அது நேரத்தில் வேதாந்தியும் கற்றுக்கொண்டவராக இங்கு அப்பொழுது சில மாதங்கள் தான் வகுப்புகள் நடந்தது. அந்த மாதங்களிலே எங்களுடைய தகப்பனார் வகுப்புகள் எடுத்தார். எம்எச்சிரன் அவர்கள் எடுத்த வகுப்புகளும் மற்றும் அநேக ஆசிரியர்கள் வகுப்புகள் எடுத்தார்கள். அந்த வகுப்புகள் எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமாக ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாக அந்த நாட்கள் காணப்பட்டன. கர்த்தர் அந்த நாட்களை மேன்சன் வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. விதமாக அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையிலே வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியான நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டு கொடுத்ததற்காக முதலாவது ஆண்டு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சகோதரன் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும். தொடர்ந்து ஊழியத்திலே அவருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது என்பதிலிருந்து நாம் கருத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சகோதரர் விகே வில்லியம்ஸ் ஐயா அவர்களுடைய 50 வருடம் ஊழியம் ஆண்டவருடைய கிருபையினால் நிறைவடைஞ்சிருக்கு. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்க ஐயா. மிகவும் சந்தோஷம். கர்த்தர் அவருக்கு 50 வருஷங்கள் ஊழியத்திலே நிறைவு பெறும்படியான கிருபை பாராட்டு நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருத்தமான காரியம், அவருடைய மனைவி இந்த 50 வருஷம் நிறைவு பெற்ற சமயத்திலே இல்லை என்கிற அந்த துக்கம் வருத்தம் எல்லாருக்கும் உண்டு. அருமையான சகோதரன் தனியாக இந்த 50 வருஷம் ஊழியத்தை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான கிருபை ஆண்டு தந்தார். 50 வருஷங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ அதிகமாக கர்த்தர் சகோதரன் எடுத்து பயன்படுத்தினார் என்று தான் சொல்ல முடியும். அவர் முதலாவது போடியிலே கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பித்து நாம் அறிகிறோம். போடியில் மாத்திரமல்ல, இப்பொழுது தேனியிலும் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் அநேக இடங்களிலே கர்த்தர் ஊழியத்தை செய்யத்தக்கதாக, முக்கியமாக குமிழி போகிற வழியிலே லோயர் காம்ப் அந்த பகுதியிலும் ஊழியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் அவரை பலப்படுத்தி வருகிறார். கடந்த 50 வருஷம் ஊழியம் என்று சொல்லும் பொழுது சகோதரனுக்கு ஆசீர்வாதமான வருஷங்களாக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தின வருஷங்களாக காணப்பட்டன என்பதை அறிந்து கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் மாத்திரம் தமிழ்நாட்டின் பல பகுதியிலே அவர் கடந்து செல்லவும் வெளிநாடுகளிலும் கடந்து சென்று கர்த்தர் ஊழியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் அவர் கிருபை பாராட்டினார். ஆகவே முதலாவது கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். 50 வருட ஊழியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்களாக காணப்பட்டன என்பதில் சந்தேகம் கிடையாது. அந்த ஊழியங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்த சமயத்திலே அவர் திருமணமாகாதவராகத்தான் வாலிபராகத்தான் கடந்து வந்தார். அவருடைய வாலிப காலத்திலே அவர் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சி ஆண்டு தந்தபடியினால் அவர் திருமணம் ஆவதற்காகவே இங்கு கடந்து வந்து வேதத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதான் நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டு கொடுத்தார். விதமாக சில மாதங்கள் இங்கு வேதத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் போடிக்கு கடந்து செல்லத்தக்கதான கிருபை தந்தார். எங்களுடைய தகப்பனார் எம்எச்சிரன் அவருடைய உற்சாகத்தின் பேரில் தான் அவர்கள் போடியிலே ஊழியம் ஆரம்பிக்கிறது கிருபை தந்தார். அந்த பகுதியில் இந்த போடி பகுதியிலே எந்த சபை இல்லாமல் இருந்தது. ஆகவே அப்போ அவருடைய அந்த ஏவுதலின்படியாக அவர் போடிக்கு கடந்து செல்லவும் போடியில் ஊழியம் செய்து அங்கு ஒரு சபை ஆரம்பிக்கத்தக்கதான கிருபை தந்தார். அதற்கு பிறகுதான் அவருடைய திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ணினார். தனிமையாக ஊழியம் செய்யக்கூடாது என்பதை நமது ஆண்டு அறிந்து அவருக்கு ஏற்ற துணையாக அருமையான சகோதரி அம்னி அவர்களை அவர்கள் சகோதரன் திருமணம் செய்யவும் விதமாக குடும்பமாக அவர்கள் போடியிலே ஊழியம் செய்யத்தக்கதான கிருபை ஆண்டு தந்தார். அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த அநேக குடும்பங்கள் கர்த்தரை அறிந்து விடுவதற்கு எதுவாக கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த ஒரு சபை கட்டிடம் கட்டுவதற்கும் அங்கே விசுவாசத்தை புரிவதற்கு எதுவாக கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது.
கர்த்தருடைய ஊழியர் வி.கே. வில்லியம்ஸ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய எம்மிச்செரியன் ஐயா குடும்பத்தின் சார்பாக ஜோன்ஸ் அங்கிளுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சால் நல்லாயிருக்கும். மிகவும் சந்தோஷத்தோடு அருமையான சகோதரன் 50 வருடங்கள் அவருடைய ஊழியத்திலே நிறைவு பெற்றது அறிந்து அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய தகப்பனார் எம்மிச்செரியன் அவர்கள் சார்பாக, அந்த குடும்பத்தின் சார்பாக நான் அருமையான சகோதரனுக்கு வாழ்த்துதல் தெரிவிப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய தகப்பனார் இருந்திருந்தால் அவர் நேரடியாக அங்கு கடந்து வந்து இந்த வைபவத்திலே பங்கெடுக்கவும் தொடர்ந்து சகோதரனை வாழ்த்துவதற்கு எதுவாக இருந்திருக்கும். இன்றைக்கான நாட்டில் அவர் இளைப்பாறுகிறார். அவருடைய சார்பாக நான் அருமையான சகோதரனுக்கு வாழ்த்துதலை தெரிவிப்பதிலும் தொடர்ந்து கர்த்தர் சகோதரனை பலப்படுத்தி ஊழியத்திலே பயன்படுத்தி அவருடைய தனிமையான வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுடைய லாக்கிரமே தந்து அருமையான சகோதரி அம்மணி அவர்கள் கிறிஸ்துவத்தில் சேர்க்கப்பட்டாலும் கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்து ஊழியத்திலே எடுத்து அவரை பயன்படுத்தி இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் அவரை பலப்படுத்துவார் என்கிற வாழ்த்துதலோடு நான் என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் வேண்டிய லாக்கிரமே தந்து சகோதரனை பலப்படுத்தி ஊழியத்திலே கோடியிலும் தேனியிலும் சுற்றுப்புறங்களிலும் கர்த்தர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் என்கிற வாழ்த்துதலோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கினதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சந்தோஷம் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுத்ததாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதரர் வி.கே. வில்லியம்ஸ் அவர்கள் தனது ஊழிய பாதையிலே 50வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார். அருமையான சகோதரனை கர்த்தருக்குள் நான் வாழ்த்துகிறேன். அவர் கடந்து வந்த பாதைகள் பலவிதமான முட்கள் நிறைந்தவை, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையினாலே தாண்டி அவர் வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர் வந்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய ஊழிய பாதையிலே 2 காரியங்களை விசேஷித்து கூறலாம். அவர் தனக்கு நேரிட்ட மிகப்பெரிய அந்த இழப்பின் மத்தியிலும் அயராதபடிக்கு கடந்து வந்து சுவிசேஷ வேலையிலே உற்சாகமாக இந்த வயதான நாட்களிலும் ஈடுபட்டு வருகிறார். எந்த விதமான வெட்கமின்றி, பயமின்றி, கலக்கமின்றி எந்த இடத்திலும் தேவனுடைய சுவிசேஷத்தை தாழ்மையோடு கூட உண்மையோடு கூட அவர் பறைசாற்றி வருகிறார். இரண்டாவதாக 50 ஆண்டு கால ஊழியத்திலே உபதேசத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியோடு நின்றிருக்கிறார். எந்த ஈட்டையும் பாராதபடிக்கு, எந்த ஒரு மனிதனுடைய முகத்தை பாராதபடிக்கு சத்தியத்திற்காக அவர் உறுதியோடு நின்றிருக்கிறார். இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஊழியரை இந்த தேனி மாவட்டத்திற்கு தந்த கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவரை கர்த்தர் பயன்படுத்தும்படி இந்த தேனி மாவட்டத்திலே அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று கர்த்தர் பயன்படுத்தும்படி, உலகெங்கிலும் அவரை பயன்படுத்தும்படி, அவருடைய சரீர பலத்திற்காகவும் எதிர்கால ஊழியத்திற்காகவும் தேவன் அவருக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாஸ்டர் வில்லியம்ஸ்க்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம். உங்களுடைய டெஸ்ட்மனி இப்போ தான் நான் கேட்டேன் போஸ் மூலமாக. ஆண்டவர் நாமம் இதுவரை 50 வருஷமாக பலமாக மகிமைப்பட்டதுக்காக நாங்கள் உங்களோட சேர்ந்து நாங்கள் தேங்க் பண்ணுறோம். ஏன்னா மெடிசினில் 50 years இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதுலேயும் 17 வயசு, சின்ன வயசுலேருந்து வந்து கொஞ்சம் கூட திசை மாறாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த விஷன் லேண்டில் நீங்கள் நின்று நீங்கள் ஓடின இந்த ஓட்டத்துக்காக நாங்கள் ரியலாகவே ஆண்டவர் தேங்க் பண்ணுறோம். அதுலேயும் துணைவியாருடைய அந்த ஆப்சன்ஸுக்கு பிறகு இந்த தரிசன பூமியில் தான் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் கமிட்டடாக இருக்கிறீங்க. அந்த பயிர் நீங்கள் விதைச்ச விதை, நீங்கள் சுமக்கிற தரிசனம் வீணாக போகாது. நிச்சயமாக இது தலைமுறையாக இந்த ஊற்று வருக வரைக்கும் இந்த தரிசன பூமியில் நீங்கள் தோண்டின பொழுது உங்களுக்கு சுரந்த இந்த ஊற்று அன்றைக்கி
யாக்கோபோட கிணறு ஜீசஸ் பீரியட் வரைக்கும் ஊறிக்கிட்டே இருந்துச்சான். அந்த மாதிரி பல ஆயிரம் பல நூறு ஆண்டவர் வர்ற அந்த நேரம் வருக வரைக்கும் இந்த மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடக்கட்டும்னு சொல்லி நான் இந்த வார்த்தையை சொல்லி நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் சாட்சிக்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம். கர்த்தர் மோடு இருக்கிறாராமே, என் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு ஐசக்கை பகைச்சவங்க கூட ஐசக்கை பார்த்து இந்த கன்ஃபெஷனை பண்ணாங்க. உங்களோடு இருந்தவங்க தான் இதுவரை வந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக இருந்தவங்களும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி உங்களை அங்கீகரிக்கக்கூடிய அந்த பெரிய காரியங்களை ஆண்டவர் இனிமேல் செய்ய போகிறாரு. ஈசாக்குக்கு நடந்த அதே ஒரு காரியம், அதே கனம், அதே மேன்மையை வருகிற வருஷங்களில் உங்கள் மினிஸ்ட்ரியில் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையை நான் சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். இட்ஸ் அ பிளெஸிங். 50வது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சீனியர் மேன் ஆஃப் காடை வாழ்த்துறதுக்குன்னு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.